வெல்கம் டு ஸ்ரீலங்கா. இப்போ ஹார்பருக்கு வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து 4:50 ஆகுது. ரொம்ப நேரமாக வந்து கேப்டனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சுத்தமாக முடியல. முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்குது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க? பரவாயில்ல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோடே இல்லை. ரோடே இந்த மாதிரி தான் இருக்குது. அது கரை தாண்டி வந்துருச்சு இந்தியாவிலேருந்து. அதனால் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஜஃப்னாவில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏறி பார்த்ததுனால நான் இது மேலே போகிறேன். ஸோ நானாக எந்த அதிக பிரசங்கத்தனமும் பண்ணலை. நான் வந்து இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த கடைசி நாட்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகள் இயக்கத்துக்கும் வந்து அந்த கன்னி வெடி இருந்த இடம்னு நினைக்கிறேன். இது ஓட்ட மாதிரி அங்கங்கே இருக்குது பாரு. இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்து ஹோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்க வந்து அந்த குண்டுகளோட கோட்டைகள் மாதிரி இருக்குது. தலைவர் பிரபாகரன் அவர்களோட வீடை பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து 6 மணிக்கு தான் லாஸ்ட்டு பஸ் மன்னார்லேருந்து ஜஃப்னா போகிறதுக்கு. ஒரு வழியாக வந்து யாழ்ப்பாணம் வந்துவிட்டோம். பட் யாழ்ப்பாணம் வந்து இன்னொரு பஞ்சாயத்து ஆகிடுச்சு. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் எந்த ஹோட்டல் புக் பண்ணேன்னு எனக்கு தெரில. booking.comல தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். பட் ஹோட்டல் நேம் வந்து மறந்துட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி பார்த்துருப்பீங்க. அது வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நாள் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். நார்த்தன் ப்ராவியன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வந்தேன். அதோட ட்ரைலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் வைஸ் இந்த தேர்ஸ்டேலேருந்து வியாழக்கிழமையிலேருந்து 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எங்கெங்கே போய் என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ணேன் அப்படின்றத வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலங்கைக்கு வந்து நான் ஃபெரி யூஸ் பண்ணி தான் போனேன். நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்து ஃபெரி யூஸ் பண்ணி தான் போயிட்டு வந்தேன். ஃபெரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கப்பல் தான் வந்து ஃபெரி. ஸோ இதை வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் 2மே வந்து இந்த ஃபெரி யூஸ் பண்ணி தான் போயிட்டு வந்தேன். இங்கேருந்து நாகப்பட்டினம்லேருந்து ஜாஃப்னாக்கும், ஜாஃப்னாலேருந்து நாகப்பட்டினம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெரி யூஸ் பண்ணி தான் போயிட்டு வந்தேன். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புக் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக செயில் சுபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. செயில் சுபம் அப்படின்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல்லாம் வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதனால் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே வந்து போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். இதில் வந்து லாகின் ஆர் சைன் அப்னு இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இதில் வந்து லாகின் ஆர் சைன் அப்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து புக் பண்ண முடியும். வித்தவுட் ப்ரொஃபைல் கிரியேஷன் உங்களால் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அந்த ப்ரொஃபைலை வந்து காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதிலிருந்து தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். நான் வந்து ரவுண்ட் ட்ரிப் தான் போயிட்டு வந்தேன். நீங்கள் வந்து ஒரு வேளை 1 வே தான் போகிறீங்க. நீங்கள் நாகப்பட்டினம்லேருந்து ஜாஃப்னாக்கு மட்டும் ஃபெரியில் போகிறேன், நான் ரிட்டன் வந்து ஃப்ளைட்டில் வந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 வே போட்டுக்கலாம். இல்லை 2மே நீங்கள் வந்து ஃபெரி தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வந்தனால நான் மொத்தமாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரவுண்ட் ட்ரிப் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்து உங்களோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நாகப்பட்டினம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஜாஃப்னாலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டூலையும் நீங்கள் எங்கே எண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டிப்பாச்சர்ன்றது நீங்கள் எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்றது. நான் வந்து ரேண்டமாக போடுறேன். பட் நீங்கள் வந்து என்ன டேட்டில் போகிறீங்களோ அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிட்டன் டேட்டு என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேசஞ்சர் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து 12+ இயர்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து அடல்ட் அப்படின்னும், அண்டர் 12 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சில்ட்ரன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் கொடுத்து நான் பேசஞ்சர் வந்து அப்ளைன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து எக்கனாமியா ப்ரீமியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்கனாமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த சீட்டிங் ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி சீட்ஸ். இங்கே வந்து சீட்டிங் வந்து கெப்பாசிட்டி நிறையா இருக்கும். ப்ரீமியம் எக்கனாமி அப்படின்றது அப்பர் டெக்கில் இருக்கிற சீட்ஸ். அப்பர் டெக்கில் வந்து ஒரு சில சீட்ஸ் இருக்கும், லைக் 20-30 சீட்ஸ் கிட்ட இருக்கும் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எக்கனாமின்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. மேலே வந்து கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து ஏசி நல்லா குளுன்னு இருக்கும். ஆனால் வெளியெல்லாம் உங்களால் போக முடியாது. நீங்கள் ஈவன் கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி உங்களால் வந்து இந்த சிட்டிங் ஏரியாவை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ மற்றபடி வந்து ப்ரீமியம் எக்கனாமிக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 500 to 1000 ரூபீஸ் கிட்ட அமௌண்ட்டில் வந்து சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரவுண்ட் ட்ரிப் செலக்ட் பண்ணோம் அப்படின்றதுனால இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப் போகிறதும், ரைட் சைடு வந்து ரிட்டர்ன் வரதோட ஃபெரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபெரி தான் ஆப்ரேட் ஆகும். இங்கேருந்து நாகப்பட்டினம்லேருந்து ஜாஃப்னாக்கு போகிற ஃபெரி தான், அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வரும். ஸோ சிங்கிள் ஃபெரி தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 422, இது வந்து 423 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமில் காலையில் 7 மணிக்கு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேகேஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா காங்கேசன் துறை ஹார்பர், அதுதான் வந்து கேகேஎஸ். அங்கே ஜாஃப்னாவில் யாழ்ப்பாணமில் இருக்கிற ஹார்பரோட பேர் தான் வந்து காங்கேசன் துறை. ஸோ அந்த காங்கேசன் துறை தான் கேகேஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இதுக்கான இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நேரத்தில் போவாங்க அப்படின்னா 4.5 ஹவர்ஸில் வந்து போகிறாங்க. பட் வந்து இது பேஸ்ட் ஆன் த சி கண்டிஷன்ஸ் தான். இது வந்து கன்ஃபார்ம்டாக 4:30ல் போயிடுவாங்க, இல்லைனா அதுக்கு கம்மியாக போவாங்கன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதை விட அதிகமாக கூட ஆகும். நாங்கள் வரப்போலாம் அதிகமாக தான் ஆணுச்சு. ஏன்னா சி வந்து சம்டைம் ரஃப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இங்கே ஒரு ஆவரேஜ் டைமாக 4:30ன்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து அது முன்ன பின்ன ஆகும், நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எக்கனாமி, தென் வந்து அமௌண்ட் வந்து 7000 ரூபீஸ் ப்ரீமியம் எக்கனாமிக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேகேஎஸ். அங்கே இலங்கையிலேருந்து நம்ம இந்தியா வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணிக்கு வந்து ஃபெரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு வந்து ரீச் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சி கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்து மாறும் அது. அதே மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எக்கனாமி 7000 ரூபீஸ். ஸோ இதோட டோட்டல் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபீஸ் வரும். ஸோ ஃபேர் பிரேக்கப் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ் ஃபேர் எவ்வளோ, டேக்ஸோட சேர்த்து எவ்வளோ அப்படின்றது அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இங்கே மாடிஃபை சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், டேட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து பேசஞ்சர் லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து எக்கனாமியா இல்லை ப்ரீமியம் எக்கனாமியா அது வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு மாடிஃபை சர்ச் கொடுத்துக்கலாம். எக்கனாமினா வந்து பார்த்தீங்கன்னா 6,000 இங்கே காட்டும். ப்ரீமியம் எக்கனாமி வந்து 7,000 காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா. இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ட் ஒருத்தர்னு செலக்ட் பண்ணியிருந்திருக்கோம். பேஸ் ஃபேர் வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 12,803 ரூபா. அப்புறம் டேக்ஸ் வந்து 1,197 ரூபா. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து ஆகும். ஃபெரியில் போனோன்னா அப் அண்ட் டவுனுக்கு. ஃப்ளைட்டில் போனோன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும், ஆனால் டைம் வந்து கம்மி. பட் ஃபெரியில் போனோன்னா காசு கம்மி, ஆனால் டைம் வந்து அதிகம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து ட்ராவலர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்குல்ல, ட்ராவலர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்டரா, மிஸ்ஸஸா, மிஸ்ஸா, ஸோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் வந்து உங்களோட நேம் செலக்ட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து மொபைல் நம்பரும் தென் வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த மெயில் ஐடி மொபைலுக்கு தான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனா இல்லை என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம இந்தியன்றதுனால இந்தியா போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ்போர்ட் நம்பர் வந்து போடணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட், பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து போடணும். தென் அதுக்கப்புறமா பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, எங்கே வந்து பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இலங்கை தமிழராக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கான்னு போட்டுக்கோங்க. நம்ம இந்தியன் தமிழராக இருந்தால் நீங்கள் வந்து இந்தியான்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விசா நம்பர் அண்டு விசா எக்ஸ்பைரி டேட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போகிறதுக்கு இடிஏ வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். அது வந்து சின்ன ப்ராசஸ் தான். அந்த இடிஏ அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து இங்கே போடலாம் ஆர் போடாமே விட்டுறலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இங்கே வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, இந்த ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து மேண்டட்ரி ஃபீல்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிடையாது, அதனால் வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வந்து கீழே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாவது ப்ரோமோ கோட் இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் வந்து காஸ்ட் கம்மியாகும். ஐ திங்க் இதுக்கு ப்ரோமோ கோட்லாம் எதுவும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதனால் இது வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி தெரில எனக்கு. தென் அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். நான் வந்து பேசிக்காக என்னோடய டீட்டெயில்ஸ் மட்டும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் நான். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக தேவையான எல்லா டீட்டெயிலுமே இதில் நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான பேஜ். வெயிட் பண்ணுவோம், வரும் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சீட்டிங்க்கு நம்மளுக்கு ரெக்வஸ்ட் வந்து வந்துருச்சு, சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சீட்டு, மீலு, அப்புறம் பேக்கேஜ் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதில் பாருங்கள், சீட்டிங்கில் வந்து டிபார்ச்சர், ரிட்டர்னு 2 இருக்கும். டிபார்ச்சர்ன்றது நம்ம நாகப்பட்டினம்லேருந்து கேகேஎஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறோன்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து குத்துமதிப்பாக ஒரு சீட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சீட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள் 300 காட்டுது. சம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகவும் இருக்கும், ஃப்ரீ காஸ்ட்டும் இருக்கும். இது வந்து பாருங்கள் 200 காட்டுது. அது மாதிரி வந்து ஒரு சில சீட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ஃப்ரீ காஸ்ட்டும் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்மியான காஸ்ட்லையும் இது மாதிரியும் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே ஒரு சீட் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரிட்டனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சீட் வேணுமோ அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 200 ரூபா. ஸோ வந்து சீட் வந்து அடிஷ்னலாக 200 ஆகுது. மினிமம் மேபி 300க்கும் இருக்குது. ஃப்ரீ சீட்ஸும் இருக்குது. அது வந்து நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி எதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீல், உங்களுக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயும் வாங்கிக்கலாம். அங்கேயே வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கும், அதுக்குள்ளேயே வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணணுன்னாலும் நீங்கள் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஃபுட்டு வேணும் அப்படின்றது இங்கே ஆன்வேர்டு அப்புறம் ரிட்டர்ன் இது 2த்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதை நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். பேகேஜ், நீங்கள் இன்கேஸ் பேகேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா லக்கேஜ் வந்து எவ்வளோ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. 5 kgனா 1000 ருபீஸ், 10 kgனா 1500 ருபீஸ், இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து வந்துருச்சு. பேமெண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, யூபிஐயா, இந்த மாதிரி வந்து ஒரு 4 டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த டீட்டெயிலை கொடுத்து இந்த மாதிரி பேமெண்ட் எவ்வளோன்றது காட்டுது. 14,000 காட்டுச்சா, ப்ளஸ் வந்து சீட்டு வந்து நம்ம புக் பண்ணப்போ 200 காட்டுச்சு. அதோட டீட்டெயிலாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 14,400 ருபீஸ் வந்து காட்டியிருக்கீங்க. அப்புறம் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்டட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் புக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். அந்த பேமெண்ட் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரி வந்து புக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து புக் பண்ணி 5 நாள் வந்து நான் போயிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு நான் அதை எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாராச்சும் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வியாழக்கிழமையிலேருந்து சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் எபிசோட் வைஸு. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.